இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, அது அண்ணன் இங்க வராருன்னு நேத்து நைட்டு தெரிஞ்சது மாமா. நேத்து நைட்ல இருந்து உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்ககிட்ட பேசுற அளவுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அண்ணன் நம்ம வீட்டு பொண்ணை லவ் பண்ணது தப்பா ரைட்டானு கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல மாமா. அங்க அண்ணன் ஒரு பக்கம், இங்க நம்ம ஒரு பக்கம். பேசணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் அது ஏன் பிரச்சனையானோம் மாமா? ரெண்டு பேரும் கலந்து பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிடலாம்ல. என்னடா உன் மாமாவுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷனாயிட்டியா? எது சரி எது தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா என்ன? ஐயோ அது இல்ல. வாய மூடுறா. அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு 500 கோடி வரைக்கும் போய் அந்த கான்ட்ராக்ட அவன் எடுத்திருக்கான். இதெல்லாம் நம்மள பழி வாங்கதான் அவன் பண்ணான். உன்னுடைய அண்ணன் ககன் என் பொண்டாட்டி பேர்ல டவுன்ஷிப்ப கட்ட போறேன்னு உன் மாமாவை கோவப்படுத்தினது யாருடா? அந்த ககன் தானே? அதோட விட்டானா அவன்? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்து பூமி நெத்தியில பொட்டு வச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். ஆக்ஷனுக்கு வந்து பழி வாங்கினதும் அவன்தான், உன் மாமாவை கோவப்படுத்தினதும் அவன்தான். இப்ப பூமியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி பிரச்சனையை ஆரம்பிச்சதும் அவன்தான். அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட நாங்க காம்ப்ரமைஸா போனேன்னு சொல்ல வரியா? கல்யாணத்துக்கு மாமா கிட்ட எப்படி சம்மதம் வாங்குவீங்க? உன் மாமா கிட்ட நான் ஏன் சம்மதம் வாங்கணும்? அவரோட பொண்ணு தானே. யாரா அவருடைய பொண்ணு? அண்ணன் கூட டென்ஷன் இல்லாம நீ போகணும்னு சொல்றதுக்கு பதிலா அவ போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் அவளே சொல்றீங்க? அண்ணன் கூட நீ எதுக்கு போற? இன்னைக்கு மட்டும் அவன் வீட்டுக்குள்ள வந்தான், அவன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை சுட்டுடுங்க. அப்பா, அண்ணன் லவ் பண்றது பூமியவா? ஆமாண்டா, ககன் லவ் பண்ணது பூமியை தான்.